ஸோ ஒரு ஃபெயில்டு ஐவிஎஃப் வந்துச்சுன்னா, பிஃபோர் நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு ஏற்கனவே எம்ப்ரியோஸ் இருக்குன்னாலோ, இல்லை எம்ப்ரியோஸில் இன்னொரு வாட்டி ஐவிஎஃப் அவங்க போகணும் அப்படின்னாலோ, நம்ம 2 ஃபேக்டர் ஃப்ரம் ஃபீமேல் சைட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எம்ப்ரியோ எப்படி இருக்குது, செகண்ட் எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குது. எம்ப்ரியோ எப்படி இருக்குன்றது நம்ம எடுத்த உடனே கொடுக்குற கிரேடிங் வந்து நல்லா இருக்குது, ஆவரேஜாக இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை, குட், ஆவரேஜ், புவர், அதில் குட்டை தான் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா we will subject all the pending embryos to PGD, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ். அப்படின்னா அதில் ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இன் ஐவிஎஃப் அதுக்கு குரோமோசோமல் ப்ராப்ளம் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ பிஜிடி டெஸ்ட்டுக்கு நம்ம அதை அனுப்புவோம். அப்படி அனுப்புகிறப்ப சர்ப்ரைசிங்லி குட்டாக இருந்த எம்ப்ரியோஸ் கூட அப்நார்மல்னு வரும். பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும். பட் ஆவரேஜாக இருந்தது கூட யூப்ளாய்ட் நார்மல் எம்ப்ரியோ, அதில் குரோமோசோமல் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அந்த நார்மல் எம்ப்ரியோஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ மெஜாரிட்டி ஆஃப் தெம் கன்சீவ். அது ஒரு ஃபேக்டர். அதாவது நெகட்டிவ் சைக்கிள் ஆனவங்களுக்கு தான் இதை சஜஸ்ட் பண்ணுவோம். அன்லஸ் கொஞ்சம் அவங்க ஏஜ்டு கப்புள் வரப்பவே 35+ இருக்காங்க கப்புள்ஸ் ஃபார் ஐவிஎஃப்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம், பிஜிடியும் பண்ணிவிட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு. இல்லை அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட் சைக்கிள் நெகட்டிவ் ஆச்சுன்னா செகண்ட் டைம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுப்போம். ரெண்டாவது ஈரா, அதாவது எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி ஆசே, கர்ப்பப்பையோட லைனிங் அது எந்த அளவுக்கு ரிசப்டிவாக இருக்குது எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனுக்கு அப்படின்றத பார்க்குறது இந்த டெஸ்ட். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு கொடுக்குற அதே மெடிசன்ஸ், அதே இன்ஜெக்ஷன்ஸ், அதே ஸ்கேன் மானிட்டரிங் பண்ணிவிட்டு கரெக்டாக என்றைக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எண்டோமெட்ரியம்லாம் கரெக்ட் திக்னஸ் வந்துருச்சு, அப்போ அதை நம்ம எண்டோமெட்ரியமை வெளியில் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டிஎன்சி மாதிரி இல்லை நார்மலாகவே பயாப்சி எடுத்து அது அது டெஸ்ட்டுக்கு போயிட்டு ரிசல்ட் வர 2 to 3 வீக்ஸ் ஆகும். அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குது, எண்டோமெட்ரியம்னால ப்ராப்ளம் இல்லை, ரிசப்டிவாக இருக்குது. இல்லையா, ப்ரீ ரிசப்டிவாக இருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு 12 hours கழித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும். அந்த மாதிரி ஐடியாவே அவங்க லேபில் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இட் இம்ப்ரூவ்ஸ் த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ்.